காஞ்சிபுரம் திமுக வேட்பாளர் நித்யா சுகுமார் அவர்களை ஆதரித்து மகளிர் அணியை சேர்ந்த 2000க்கும் மேற்பட்டோர் பேரணியாக சென்று வாக்கு சேகரிப்பு. காஞ்சிபுரம் சட்டமன்ற தொகுதியின் திமுக வேட்பாளராக நித்யா சுகுமார் அவர்களை அக்கட்சியின் தலைவர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் அறிவித்தார். பிரச்சாரம் ஓய்வு பெறவுள்ள நிலையில் இன்று வேட்பாளர் நித்யா சுகுமார் அவர்களை ஆதரித்து காஞ்சிபுரம் மாநகராட்சிக்குட்பட்ட மாநகராட்சி அலுவலகத்தில் உள்ள பேரறிஞர் அண்ணா சிலை முன்பு காஞ்சிபுரம் சட்டமன்ற தொகுதியை சேர்ந்த 2000க்கும் மேற்பட்டோர் பேரணி நடைபெற்றது. இதில் மாநகராட்சி அலுவலகத்தில் இருந்து தொடங்கி காமராஜர் சாலை, அன்னை இந்திரா காந்தி சாலை, பேருந்து நிலையம், மூங்கில் மண்டபம், காந்தி சாலை, ராஜாஜி மார்க்கெட் உள்ளிட்ட முக்கிய நகர் வீதி வழியாக 2000க்கும் மேற்பட்ட பெண்கள் வேட்பாளரை ஆதரித்து உதயசூரியன் சின்னத்தில் வாக்களிக்கும்படி பதாகைகளை ஏந்தியவாறு பேரணியாக சென்று திமுகவிற்கு ஆதரவாக கோஷங்கள் எழுப்பியவாறு காந்தி சாலையில் உள்ள தேரடி முன்பு நிறைவு செய்து பேரணி சென்றனர். திடீரென ஏராளமான பெண்கள் முக்கிய நகர் வீதி வழியாக ஊர்வலமாக சென்று வாக்கு சேகரிப்பது அனைவரின் கவனத்தை ஈர்த்தது. இதில் மாவட்ட செயலாளர் சுந்தர், பாராளுமன்ற உறுப்பினர் செல்வம், மாநகர செயலாளர் சி.கே.வி. தமிழ்செல்வன், சட்டமன்ற தொகுதி பொறுப்பாளர் வி.எஸ். ராமகிருஷ்ணன், பகுதி செயலாளர்கள் திலகர், சந்துரு, தசரதன், வெங்கடேசன், மாவட்ட மகளிர் அணி செல்வி, மண்டல குழு தலைவர் சசிகலா, மாநகராட்சி மாமன்ற உறுப்பினர்கள் மல்லிகா, ராமகிருஷ்ணன், மாநகர மகளிர் அணி விஜயா, கீதா, நிர்மலா, வட்ட செயலாளர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். நித்யா சுகுமார் அவர்களை ஆதரிக்கின்ற வகையில் வெங்கடேசன், அதே போல மாநகர
வரக்கூடிய திராவிட மாடலாட்சி திட்டங்கள் அமைந்த ஒரு மகளிருக்கான உரிமை தொகை 2000 உயர்த்தப்படும் என்று சொல்லியிருக்காங்க நம்முடைய முதலமைச்சர் அவர்கள். 8000 ரூபாய் கூப்பன் கொடுக்கணும்னு சொல்லியிருக்காரு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள். உங்களோட வீட்டு தேவையான பொருட்கள் நீங்க எதுவாகினும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி வாங்கிக்கலாம். முதியோருக்காக உதவித்தொகை 1200 இருந்து 2000 உயர்த்தப்படும் என்று சொல்லியிருக்காங்க. காலை உணவு திட்டம் விரிவுபடுத்த இருக்காங்க. மகளிர் விரிவு பேருந்து பயணம் விரிவுபடுத்த போறாங்க. தமிழ்நாட்டு மக்களுக்காக பார்த்து 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 செய்யற முதலமைச்சர், நம்ம குடும்பத்துல ஒருத்தர் தமிழ்நாட்டு பெண்களுக்காக யோசிக்கிற முதலமைச்சர் மீண்டும் அரியணையில் அமரணும்னா நீங்கள் அனைவரும் உதயசூரியன் சின்னத்துல வாக்களிக்கணும். உங்க வீட்டு பொண்ணு உங்களை நாடி உங்களை தேடி உங்களை நம்பி என்ன ஒப்படைச்சிருக்காரு முதலமைச்சர் அவர்கள். வரக்கூடிய 23ஆம் தேதி அனைவரும் இதே மாதிரி திரளாக திரண்டு வாக்குச்சாவடிக்கு சென்று வாக்குப்பட்டியில் இருக்கக்கூடிய 2வது பட்டனை அமுக்கணும். அழுத்துங்களாமா? எல்லாரும் உதயசூரியன் சின்னத்துல வாக்களிப்பீங்களா? உங்க பொண்ணு ஜெயினர் அக்கம் பக்கம் எல்லார்கிட்ட சொல்லி தமிழ்நாட்டிலே காஞ்சிபுரம் பெரிய அளவுல ஓட்டு வாங்கி ஜெயிச்சு பெண்கள் நினைத்தால் வாழ்க்கையில சாதிக்க முடியாதது எதுவுமே இல்ல. இப்படை தோப்பில் எப்படி வெல்லும்? கரெக்டா? ஓகேவாமா? உங்கள ஒருத்தி கண்டிப்பாக உங்க அத்தனை பேர் குரலாக நான் ஒலிப்பேன். நான் ஒத்த குரலா உங்களுக்காக நிப்பேன். எந்த மாற்று கருத்தும் இல்ல. காஞ்சிபுரம் மக்களுக்காக என்ன வேணும் நான் கேட்டு கேட்டு செய்யற பொண்ணு நானு. சரிங்களா? நானா செய்ய விரும்பல. உங்களோட கோரிக்கை எதுவாகினும் சாத்தியக்கூட இருக்கும் பட்சத்தில் நமக்கு உங்கள் அனைவருக்கும் ஏதாவது இடையூறு இருந்தா என்ன மன்னிக்கணும். உங்க எல்லாருக்கும் ரொம்ப 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 நன்றி எனக்காக சப்போர்ட் பண்ணி நீங்க வந்ததுக்கு. எல்லாரும் இதே மாதிரி வர 23ஆம் தேதி வாக்குச்சாவடி வெயிலையும் பொருட்படுத்தாம அனைவரும் தேளாக திரண்டு உதயசூரியன் சின்னத்துல வாக்களிக்குமாறு உங்க எல்லாரோட பாதத்தை